கட்டமாக நடைபெறும் நிலையில் முதற்கட்டமாக தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளுக்கு ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் முடிந்த நிலையில் மொத்தம் 1403 பேர் மனு தாக்கல் செய்து உள்ளனர் என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். 40 தொகுதிகளிலும் தாக்கல் செய்திருந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று தொடங்கியது. காவிரி மேலாண்மை ஆணையம் ஏப்ரல் 4ஆம் தேதி கூட உள்ளது. இது 29வது கூட்டமாகும். இந்த கூட்டத்தில் பெங்களூரு குடிநீர் தேவைக்காக காவிரியிலிருந்து கூடுதல் தண்ணீர் வேண்டும் என கர்நாடகா கோரிக்கை விடுக்க உள்ளது. இதில் பங்கேற்குமாறு தமிழ்நாடு, கர்நாடகம், புதுச்சேரி, கேரள மாநில அதிகாரிகளுக்கு ஆணைய தலைவர் எஸ்.கே. ஹல்தார் அழைப்பு விடுத்துள்ளார். ரவீந்திரநாத் எம்பி செய்தியாளர்களிடம் பதிலளிக்கையில், ராமநாதபுரம் மாவட்டத்தில் பன்னீர்செல்வம் வெற்றி பெறுவார். தேனி பாராளுமன்ற தொகுதியில் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் டிடிவி தினகரன் வெற்றி பெறுவார். தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல ஒரு பாதையை விஜய் வகுத்து தந்தால் அவருடன் இணைந்து செயல்படுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என தெரிவித்தார். அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் கெஜ்ரிவாலை முதல் மந்திரி பதவியிலிருந்து நீக்க கோரி டெல்லி ஹைகோர்ட்டில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த ஹைகோர்ட், இவ்விவகாரத்தில் டெல்லி துணைநிலை ஆளுநர் மற்றும் ஜனாதிபதிதான் முடிவெடுக்க முடியும், நீதிமன்றம் எவ்வாறு தலையிட முடியும் என கூறி மனுவை தள்ளுபடி செய்தது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் வேலை செய்யும் நபர்களுக்கு வழங்கும் தினக்கூலியை உயர்த்தி மத்திய அரசு அரசாணை வெளியிட உள்ளது. தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி பெற்று ஊரக வளர்ச்சி அமைச்சகம் இதற்கான அரசாணை வெளியிட்டு உள்ளதாக தகவல் வெளியானது. அதன்படி 2024-25 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டில் 100 நாள் வேலை திட்டத்திற்கு 86,000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இல்லினாய்ஸ் மாகாணம் ராக்ஃபோர்ட் பகுதியில் மர்ம நபர் ஒருவர் கத்திக்குத்து தாக்குதலில் ஈடுபட்டார். அங்குள்ள வீடுகளுக்குள் புகுந்த அவர் பொதுமக்களை கத்தியால் குத்தினார். இந்த தாக்குதலில் காயமடைந்தவர்களை மீட்டனர். அப்போது 3 பேர் சம்பவ இடத்தில் உயிரிழந்தனர். ஒருவர் சிகிச்சை பலனின்றி இறந்தார். மற்றவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி மும்பை அணிக்கு எதிராக 277 ரன்கள் குவித்து சாதனை படைத்தது. நேற்று 22 பந்தில் 3 பவுண்டரி 7 சிக்ஸருடன் 68 ரன்கள் குவித்தார். ஹைதராபாத் அணிக்காக அதிவேக அரை சதத்தை பதிவு செய்து ஆட்டநாயகன் விருதை வென்றார். தனது அதிரடிக்கு அணி நிர்வாகம் வழங்கியுள்ள சுதந்திரம்தான் காரணம் என அவர் தெரிவித்தார்.